என் வயசு 40. என் பொண்டாட்டி 36 வயசு. நல்ல சிகப்பா இருப்பா. எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் தோணுச்சு. அதுதான் அந்த ஆசை. எனக்குள்ள ஒரு விபரீதமான யோசனை எழுந்தது. என் பொண்டாட்டியே ஒரு நல்ல குடும்ப பாங்கான பெண் தானே. ஆனா என் பொண்டாட்டி படிச்சவ, மாடனா இருப்பா. இரவில் நாங்க தனிமையில இருக்கும்போது என் கூட சேர்ந்து படங்களை பார்ப்பா. தாலி கட்டுன சொந்த பொண்டாட்டிய இப்படி சொன்னா, இந்த மாதிரி ஆசைக்கு எந்த பொண்ணுதான் ஒத்துப்பா? இருந்தாலும் ஒரு தடவை கேட்டு பார்க்கலான்னு அவகிட்ட கேட்டேன். அவ முதல்ல அமைதியா சொன்னா, சீ, என்னங்க, தப்பு தப்பா பேசுறீங்க, வாய மூடுங்க. இல்லடி, அப்படி ஆசை இருந்தா சொல்லு. இப்ப கொஞ்சம் கோவமா, என்ன குடிச்சிருக்கீங்களா, ஏன் இப்படி உளறீங்க, எரிச்சலை கிளப்பாம பேசாம போங்க, எனக்கு வேலை இருக்கு. ஆசை இருக்கா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு ஏன் கோவப்படுற? இப்ப கோபத்தின் உச்சிக்கே போயிட்டா. ஏன், உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? நீங்க அவ கூட அதுக்காக என் கூட பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு தடவை இது மாதிரி கேட்டீங்கன்னா அவ்வளோதான். சம்மதிக்க மாட்டா, கோவப்படுவான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்னோட முயற்சியை கைவிடல. திரும்ப திரும்ப என் ஆசைய சொல்லி இதுல ஒன்றும் தவறில்ல. வீட்டு சாப்பாடு சலிக்கும் போது ஒரு மாற்றத்துக்காக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவது போலதாண்டி. இதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல பணக்கார குடும்பங்கள்ல பழவி வரும் ஒரு பழக்கம். இரவு பார்ட்டிக்கு போவாங்க, கார் சாவிய குலுக்கி போடுவாங்க. எவனுக்கு எந்த சாவி வருதோ அவன் அந்த கார் எடுத்துட்டு போயிடுவான். அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி போவாங்க. அப்படின்னு மூளை செலவை செஞ்சும் என் மனைவி மனம் மாறல. சரியான சமயம் வரட்டும்னு காத்திருந்தேன். என் வீட்டுக்கு பக்கத்திலேயே நான் ஒரு அலுவலகத்துல நடத்தி வரேன். பக்கத்தில் உள்ள அலுவலகத்துல தொழில் நிமித்தமாக எனது அலுவலகத்துக்கு அடிக்கடி வரும் விஸ்வா என்று ஒருவர் அறிமுகம் கிடைச்சது. விஸ்வாக்கு இளம் வயசுதான். கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாரு. இன்னும் திருமணமாகல. எப்போதும் என் மனைவி என் கூட தான் இருந்து அலுவலக வேலைகளை கவனிச்சுக்குவாங்க. விஸ்வா என் அலுவலகம் வரும்போதெல்லாம் என் பொண்டாட்டி கூட இருக்கிறது பாப்பான். என் பொண்டாட்டி அதை கவனிக்க மாட்டா. ஆனா நான் கவனிப்பேன். அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்றது, என் பொண்டாட்டியா போயிட்டாளே, நான் ஏன் இவன் மனச மாத்த கஷ்டப்படணும்? இவன் கூட பழகிட்டா ஈஸியா போயிடும். நான் சாப்பாடுக்கு போகும்போது என் பொண்டாட்டி மட்டும்தான் அலுவலகத்துல இருப்பா. நான் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு 2 மணி நேரம் கழிச்சுதான் வருவேன். அவன் அலுவலக வேலையா என்னை பார்க்க வரேன்னு சொன்னான். நான் வேணும்னு மதியானம் 1 மணிக்கு வா, நாம பேசலான்னு சொன்னேன். அவனும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணான். நான் இப்பதான் வீட்டுக்கு சாப்பிட வந்தேன். அலுவலகத்துல என் பொண்டாட்டி இருப்பா. அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் உடனே வரேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். அவனும் என் பொண்டாட்டி கிட்ட அலுவலக வேலையா பேச தொடங்கி சகஜமா பேச ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல நான் அலுவலகத்துக்கு வந்தேன். என் பொண்டாட்டி என்னை பார்த்துட்டு, வாங்க வாங்க, விஸ்வா எவ்வளோ ஜாலியா பேசுறாருங்க, நேரம் போறதே தெரியல, விஸ்வாவை புகழ்ந்துகிட்டே இருந்தா. 2 3 நாள் இவங்க 2 பேரையும் இதே மாதிரியே பேச வச்சேன். என் பொண்டாட்டியோட நம்பரையும் வாங்கியிருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மொபைல் போனை கீழே வைக்கிறதே இல்ல. அவ முகத்துல எப்பவுமே ஒரே சிரிப்பு இருந்துகிட்டே இருந்தது. சரி, என்னதான் பண்றான்னு ஒரு நாள் அவ குளிக்கும் போது அவ மொபைல் போனை ஓபன் பண்ணி வாட்ஸ்அப்ப பார்த்தேன். அதுல விஸ்வா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுது. என்ன பேசுறாங்கன்னு அதை ஓபன் பண்ணி முதல்ல இருந்து படிச்சுட்டு வந்தேன். ஆரம்பத்துல நல்ல காமெடியா சேட் பண்ணிட்டு இருந்தான். என் பொண்டாட்டியும் அதை சிரிக்கிற இமேஜ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தா. நாளாக நாளாக ரொம்ப பேச ஆரம்பிச்சிருக்கான். என் பொண்டாட்டியும் அதை ரசிச்சு சேட் பண்ணி இருக்கா. ஆஹா, நாம நினைச்ச மாதிரியே நடக்குதேன்னு என் மனசுல ரொம்ப சந்தோஷம். இது இப்படியே போக கொஞ்ச நாளா அவனை நான் அலுவலகம் கூப்பிடுறதே இல்ல. அவன் எனக்கு தெரியாம டெய்லியும் அலுவலகம் வந்துட்டு போறான்னு எங்க அலுவலக வாட்ச்மேன் என்கிட்ட சொன்னாரு. சார், உங்களை பார்க்க டெய்லியும் விஸ்வா வருவாரு சார். உங்களுக்காக 2 மணி நேரம் காத்திருப்பாரு.
சரியா நீங்க வர நேரம் பார்த்து அவருக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுவாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா விஸ்வா வந்துட்டு போறதா என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆஹா, 2 பேருக்கும் மலர்ந்துருச்சு போல. இதுக்காக தான்டா இவ்ளோ நாள் காத்திருந்தேன். எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தா சரி. ஆனா இவங்க ஆபீஸ் ரூம்ல 2 மணி நேரம் என்ன பண்றாங்கன்னு பாக்க என் பொண்டாட்டிக்கே தெரியாம என் ஆபீஸ் ரூம்ல ஒரு கேமரா வச்சேன். மறுநாள் விஸ்வா என் ஆபீஸ் ரூமுக்கு வந்தான். ஆபீஸ்ல என் பொண்டாட்டி மட்டும் தனியா இருந்தா. மேடம், உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு விஸ்வா உள்ள வரான். மேடம், சார் இருக்கிறாரான்னு கேட்டான். அவர் இப்பதான் சாப்பிட வீட்டுக்கு போனாருடா அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னா. தேவி, எவ்வளோ நாள் தாண்டி இப்படி? சரி தேவி, நான் வரேன்டின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதையெல்லாம் நான் பொருத்தி வச்சிருந்த ரகசிய கேமரா மூலம் பார்த்துட்டு இருந்தேன். விஸ்வா போனதும் நான் என் அலுவலகத்துக்கு வந்தேன். என் பொண்டாட்டி எதுவுமே நடக்காதது மாதிரி ரொம்ப கேஷுவலா இருந்தா. நான் அவ கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னடி, ரொம்ப டைட்டா போச்சா? அவன் கொஞ்சம் பயந்து, என்னங்க, ஆபீஸ்ல வேலை ரொம்ப டைட்டா போச்சான்னு கேட்டேன். ஹோ, அதுவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. விஸ்வா அடிக்கடி ஆபீஸ் வந்துட்டு போறதா வாட்ச்மேன் சொன்னாரு. ம், எப்பவாவது வருவாரு. நீங்க இல்லைன்னு சொன்னதும் உடனே போயிருவாரு. ஓஹோ, அப்படியா? ஆமாங்க. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. அது உங்க மனசுல இருக்கட்டும். அந்த வாட்ச்மேன் ஏதேதோ சொன்னான்னு விஸ்வா கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா? அவன் என் தம்பி மாதிரிங்கன்னு சொல்லி புடவ முந்தானியால கண்ணை துடைக்கிற மாதிரி அழுதா. கேமராவை எடுத்து காட்டுனேன். இந்த நீலி கண்ணீர் நாடகம் எல்லாம் வேண்டாண்டி. அவ பயந்துகிட்டே, ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு என் காலை பிடிச்சு அழுதா. இங்க பாரு, நான் உன்னை தப்பு சொல்லல. இந்த மாதிரி 4 பேர் வந்து போற அலுவலகத்துல இப்படி பண்ணா நல்லாவா இருக்கும்? இன்னைக்கு வாட்ச்மேன் சொன்னா, நாளைக்கு வேற யாராவது சொன்னா என்ன பண்றது? இல்லைங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க. சி லூசு, நான் அப்படி சொல்லல. நம்ம வீடு சும்மாதானே இருக்கு, அங்க வர சொல்லுன்னு சொல்றேன். என் பொண்டாட்டி கண்கள் விரிய, என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு கோபம் வரலையா? நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிடு. அப்புறம் நீ எங்க வேணா போ. நான் எதுவும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ஆனா நாளைக்கு மட்டும். சரிங்க, நான் அவனை கேட்டுட்டு நாளைக்கு வர சொல்றேன்னு சொன்னா. அவ விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி, டே, நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தியே. அவன் ரொம்ப ஆர்வமா, எப்போடி? நாளைக்கு என் வீட்டுக்கு வாடா. அண்ணன் இல்லையா? ஊருக்கு எங்கேயாவது போறாரா? இல்ல, அவரும் வீட்டுலதான் இருப்பாரு. என்னடி சொல்ற? அவரு வீட்டுல இருக்கும்போது நான் எப்படி வர முடியும்? வர சொன்னதே அவர்தான்டா. வர சொன்னதே அவர்தானா? என்ன வீட்டுக்கு வர வச்சு போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வரலப்பா. சி லூசு, நம்ம விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஆனா அவரு கோவப்படல. என்னடி சொல்ற? எனக்கு புரியல. என்ன கண்டிஷன்? நாளைக்கு அவரு கண்ணு முன்னாடி நீ அங்க இருக்கணும். அவனும் சரி, நாளைக்கு ரெடியா இரு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா. மறுநாள் நானும் என் ஆசை பொண்டாட்டியும் அவனோட வருகைக்காக காத்திருந்தோம். அவனும் வீட்டுக்கு வந்தான்.